الله تعالى وبركاته. الحمد لله على كل حال والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. الحمد لله. தினம் ஒரு சூரா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூரா கிட்டத்தட்ட 111 ஆயத்துகளை கொண்ட மக்காவில் இறக்கப்பட்ட பல படிப்பினைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு சூரா. இந்த சூறாவை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இந்த சூறாவுடைய எப்படி இந்த சூறாவுடைய அமைப்பை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா வஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனிலே உங்களுக்காக நாம் இறக்கியவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு அழகிய சரித்திரத்தை உங்களுக்கு விவரிக்கட்டுமா என்பதாக அல்லாஹ் இந்த சூறாவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சூறாவுக்கு அஹ்ஸனுல் கஸஸ், குர்ஆனில் இறக்கப்பட்ட சூறாக்களிலே சரித்திரங்களிலே அழகிய சரித்திரம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த சூறாவை யார் கவலையுடன் இருக்கும் பொழுது இந்த சூறாவை ஓதி முடிக்கிறாரோ அவளுக்கு கவலை நீங்குகிறது என்பதாக முன்னோர்கள் விளக்கம் தருகிறார்கள். இந்த சூறா எதற்காக இறக்கப்பட்டதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அன்பு மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இறப்பிற்கும் அபூ தாலிப் அவர்களுடைய இறப்பிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த கவலையிலும் துக்கத்திலும் மன கஷ்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த அஹ்ஸனுல் கஸஸ்ல அழகிய அந்த சரித்திரத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கினான் என்பதாக பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த சூரா யூசுஃப்ல இருந்து இந்த சூரா யூசுஃப்ல இருந்து பல தகவல்களை பல படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அதிலே முக்கியமான படிப்பினை என்னன்னா அஸ்ஸபர், பொறுமைதான். இந்த சூறாவில் உள்ள முக்கியமான படிப்பினைகளில் ஒன்று பொறுமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் அவர்களை கிணற்றிலே தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு வியாபார கூட்டத்தால் எடுத்துட்டு சென்று அந்த ஒரு சந்தையில விற்கப்பட்டு அந்த சந்தையிலே ஒரு அமைச்சரால் வாங்கப்பட்டு அவருடைய மனைவி மூலம் பல வஸ்வசாக்கள் பல சோதனைகள் ஏற்பட்டு பிறகு இவருடைய தொந்தரவை தாண்டி நான் ஜெயிலில் இருக்கதே நல்லது என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு ஜெயிலுக்கு சென்று பிறகு அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவியை அல்லாஹ் கொடுத்தான். இந்த சபரு அதுவும் தாண்டி இவருடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 12 குழந்தைகளிலே தனக்கு அதிகமான பிரியமுள்ள ஒரு குழந்தை கிணத்திலே இறங்கப்பட்டு அந்த 11 சகோதரர்களும் வந்து சொல்லும் பொழுது ஓனாய் கடித்து அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக கூறும் பொழுதும் அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தில் சபுருன் ஜமீலை எனக்கு தர வேண்டும், சபுருன் ஜமீலாக தான் இருப்பதுதான் எனக்கு நல்லது என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அந்த நேரத்திலும் தனக்கு விருப்பமான ஒரு மகன் இறந்த செய்தி கேட்டும் இத்தனைக்கும் என்னன்னா அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்கள் கொல்லப்படவில்லை, இந்த 11 நபர்களும் என்ன செய்தார்கள் என்பதை அறிந்தும் அல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன், இவர்கள் சொன்ன விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்பதாக அந்த நேரத்திலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் பிறகு தந்தையும் மகனையும் அல்லாஹ் இணைத்தான் என்பது அந்த வரலாற்றிலே நமக்கு தெரியுது. இரண்டாவது பணிப்பினை அத்தவக்குல், அல்லாஹ்விடத்திலே இறைச்சத்துடன் அல்லாஹ்வை நம்பி அவனிடமே நம் நம்பிக்கை வைப்பது என்பதே தெரிகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவத்தின் மூலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அமைச்சருடைய மனைவி அவர்களை அழைக்கும் பொழுது அல்லாஹ் இருக்கின்றான் என்ற தவக்கல் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தனால் அல்லாஹ் கூறுவான்ல, உம்மை யதவக்கல் அல்லாஹி ஃபஹு ஹஸ்பு, யார் அல்லாஹ் சூரத்து தலாக்லே அல்லாஹ் கூறுவான், உம்மை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு, யார் அல்லாஹ்வை தவக்கல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமாக ஆகிவிடுவான் என்பதற்கு உதாரணமே இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் நமக்கு இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கும் போதும் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் அவர்கள் எந்த அளவுக்கு எனக்கு இவர்களுடைய இந்த தொந்தரவு தாண்டி எனக்கு சிறையில் இருப்பதே நல்லது என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு சிறைக்கு சென்றதாக வரலாறு நமக்கு தெரிகிறதாக இந்த வரலாற்றின் மூலம் இந்த சூறாவின் மூலம் அல்லாஹ் நமக்கு அதிகமான பொறுமையும் தவக்கலையும் தந்தருள் புரிவானாக. கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்ஸாஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.